அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மகிழ்ச்சியுடனும் பக்தியுடனும் குருத்து ஞாயிறு திருநாளை கொண்டாடுவதற்காக ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைய நாளுடன் புனித வாரம் தொடங்குகிறது. இயேசு எருசலேம் நகருக்குள் தாழ்மையுடன் வந்தபோது மக்கள் குருத்து இலைகளை அசைத்து ஓசன்னா என்று அவரை வரவேற்றதை இன்று நாம் நினைவு கூறுகிறோம். அதே நேரத்தில் இன்றைய திருப்பலி நம்மை இயேசுவின் துயர பாதையை தியானிக்கவும் அழைக்கிறது. மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்ற அதே மக்கள் பின்னர் அவரை சிலுவைக்கு ஒப்படைத்ததை நினைவில் கொண்டு நம் விசுவாச வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த புனித வாரம் நம் இதயங்களை மாற்றும் அருள் நேரமாக இருக்கட்டும். இறையாட்சியின் கனவை நனவாக்கும் மனதுடன் குருத்தோலைகளை ஏந்தி பவனியாக செல்வோம். மனம் திரும்பிய இதயத்துடன் ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றும் உறுதியுடன் இந்த புனித திருப்பலியை ஆரம்பிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நாம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நாம் ஆண்டவருடைய பாஸ்தானம் மறைநிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்கு நுழைந்தார். எனவே மீட்பு அளிக்கும் இந்த நாளை நாம் முழு நம்பிக்கையுடன் இறைப்பற்றோடும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்லவோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்புகளாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. கிறிஸ்துவன்பான சகோதர சகோதரிகளே, 40 நாட்கள் நம் அனைவரும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு ஏற்று அவருடைய பாடல்களில் நாமும் பங்கேற்று இன்று முதல் நாம் அவருடைய வாழ்க்கையில் நாமும் ஒருவராகி அவருடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை இரண்டு பேரும் இணைந்து நம்முடைய வாழ்க்கையை தொடரும்படி திருச்சபை நம்மை அழைக்கின்றது. ஆகையினால இன்று நாம் விசேஷமாக இந்த வாசங்களுக்கு ஏற்று அதுக்கேற்ற வாழ்க்கையை தொடர வேண்டிய அனைத்து ஆசீர்வாதம் கடல் நம்மளுக்கு கொடுத்து நம்ம எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசுடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழக்கூடிய ஆசீர்வாதம் தரும்படியும் மற்றும் நம் அனைவருக்கும் ஒரே கடவுள், ஒரே அரசர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் வணங்கி ஆராதித்து மற்றும் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்பொழுதுமே அரசனாக இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் தரும்படி இந்த நேரத்தில் மன்றாடி இந்த பெருவிழாவில் தொடங்கி நம்மே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். மத்திய எழுதிய தூயினத்திலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கி சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்தபோது 2 சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிகழ்ந்தது. சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர்
உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். கிறிஸ்துவின் நற்செய்தி. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லா வல்ல இறைவா, குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரே களிப்புடன் பின்பற்ற நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்கவர்களே, இப்போது பவனியானது தொடங்கும். அந்த பவனியானது முதலில் தூப பணியாளர்கள், அந்த ஆல்டர் சர்வர்ஸ் முதலில் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து அருட்தந்தைகள் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து அருட்தந்தைக்கு பின்பாக வாசகம் வாசிப்பவர்கள் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து மக்கள் அமைதியாகவும் பாடல் பாடியும் செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிறைந்தவர் பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிறைந்தவர் பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆயிரக்கணக்கான வருடங்களாய் என் ஆண்டவரே உம்மை பார்த்தோம். ஈசானங்களை ஆளவரும் என் இயேசு ரட்சகரே எழுந்தருளும். ஓசானா, தாவீதின் புதல்வா. அங்க போங்க, அங்க வழி விடுங்கம்மா, வழி விடுங்க, வழி விடுங்க. ஒன்று நல்லா திட்டினாங்க, நல்லா திட்டினாங்க, நல்லா திட்டினாங்க. இது பாதர் பண்ணுறாங்க, பாதருக்கு மேலே அவங்க தெரியுது. கொஞ்ச நேரம் இருக்கு ஃபாதர், எல்லாம் நல்லா வந்துட்டோம். ஆல்டர் பாய்ஸ் ஃப்ரண்ட்ல வா, ஆல்டர் பாய்ஸ் ஃப்ரண்ட்ல ஓபன் பண்றோம்.
ஒடியாராங்க ஸ்லோ பண்ணு எல்லாம் ஒடியாராங்க ஸ்லோ வர சொல்லு ஸ்லோ பண்ணு பீட்டர் ஸ்லோ வர சொல்லு பீட்டர் ஸ்லோ ஃபாதர் சைடில் வா சைடில் ஆல்ரெடி போய் சைடில் வா சைடில் ஃபாதர் வரட்டும் பெரிய புஷ்பம் வாங்க பாரு
மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையுடன் எடுத்து காற்றை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுத்தும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுவார் எங்களுக்கு கனிவாயாகிறார். உம்முடைய தூய் ஆவியால் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு துன்பத்திலும் நிகாரத்திலும் கூட விசுவாசமாக நிலைத்திருக்கும் துன்புறும் பணியாளரின் பற்றி பேசப்படுகிறது. புனித வாரத்தில் திருச்சபை இந்த வாசகத்தை நமக்கு கொடுப்பதற்கு காரணம், இதில் காணப்படும் பணியாளரின் உருவத்தில் இயேசு கிறிஸ்துவின் துன்ப வாழ்க்கையின் முன் அறிவிப்பு தெளிவாக தெரிகிறது. அவர் கடவுளின் வார்த்தையை கவனமாக கேட்கிறார். தோல்வுற்றவர்களை ஆறுதல் படுத்தும் வார்த்தைகளை பேசுகிறார். அவமானத்தையும் துன்பத்தையும் துணிவுடன் ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாசகத்துக்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழி நிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? இறைவா, ஏன் என்னை கைவிட்டீ? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர்.
தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். என் ஆடைகளை தங்களிலே பங்கிட்டுக் கொள்கின்றன. என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய் விடாதேயும். என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். உமது பெயர் என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுமைமை புகழ்ந்து பாடுவே. ஆண்டவருக்கு அஞ்சுவோரை அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். இரண்டாம் வாசகம் முறை. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை மற்றும் கீழ்ப்படிதல் பற்றி பவுல் அடியார் விளக்குகிறார். அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு சிலுவை மரணத்துக்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அதனால் கடவுள் அவரை உயர்த்தி எல்லா பெயர்களிலும் மேலான நாமத்தை அவருக்கு அளித்தார். இந்த வாசகத்தை கேட்கும்போது கிறிஸ்துவின் தன்னலமற்ற அன்பையும் தாழ்மையையும் சிந்தித்து நாமும் அத்தகைய தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நிறைந்த வாழ்க்கையை வாழ உறுதி எடுத்துக் கொள்வோம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இந்த வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதென்றதற்காக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உறவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவோம். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாளுமே அறிக்கையிடுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிக உயர்த்தி என் பெயருக்கும்
பேணாத பெயரை அவருக்கு அளித்தார். தூய மத்தேயு எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். பின்னர் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்காவிருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு படித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்து ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னோடு பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பவன். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ராபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன் படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும். இரத்தம் இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழைய ரசத்தை குடிப்பேன். அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்று இரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள். ஏனெனில் 1000 வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலியாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய் விட்டாலும் நான் ஒரு பொழுதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவில் சேவல் கூவும் மும்முறை என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒரு பொழுதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் அவரிடம் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரவழக்கு ஆழ்ந்த துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும்
என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களால் வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதனால், ஆனால் உடல் வளவற்று, எனவே சோதனைக்கு உட்படாத இருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்ப கிண்ணம் அகல முடியாது என்றால் உமது திருவுள்ளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வு எடுக்கின்றீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம், இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்து விட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகி யூதாசு அங்கே வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவர், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர் தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என்று கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்கள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் திரும்பி போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவார். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாது என்ற நினைத்தாயா? நான் வேண்டினால் அவர் 12 பெருபடை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியால் இவர் நிகழ வேண்டும் என்று மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, களவனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தண்டுகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேனே, நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவே நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர் எல்லாரும் அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலோரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமை சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தெரிந்தனர். பல பொய்கள் சாட்சிகள் முன் வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன் வந்தனர். அவர்கள், இவன் கடவுள் திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் எனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கின்றேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்கிறீர். மானிட மகன் வலவரம் கடவுளின் வலப்புறத்தில் வீட்டிருப்பதையும் வான்மைகள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்கள் பழிப்புரையை கேட்டீர்களே,
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினராகிய மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவரும் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கின்றது என்று கூறினார். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்போது சேவல் கூவும் முன், நீ என்னை 3 முறை மறுதளிப்பா என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள், மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநர் பிலாத்துவிடம் ஒப்புவித்தார். அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடம் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழி பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன்பின் அவன் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையில்லாததால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்த நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலைமதிக்கப்பட்டவரையும் விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு படித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநர் பிலாத்து முன்னிலையிலும் நின்று கொண்டிருந்தார். ஆளுநர் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றார். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரமா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டார். ஏனெனில் அவர்கள் பொறாமையுடன் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும்? உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ,
என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சிகளால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநரின் படைவீரர்கள் இயேசுவை ஆளுநர் மாளிகையில் கொண்டு சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலையும் எடுத்து அவர் முன் முழந்தாளில் படிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர்கள் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்து சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோடு எனும் இடம் என்று பொருள்படும் கொள்கதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடி கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குழுக்கள் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனை காண காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகி இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகின்றவனே, உன்னையே விடுவித்துக் கொள். நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பருடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும். அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்பொழுதே இவனை விடுவிக்கட்டும். நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்கள் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, எலி எலி லெபா சபக்தானி, அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களும் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகின்றார் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடி சென்று கடல் பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடி கொடுத்தார்கள். மற்றவர்களோ, ஒரு எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர்விட்டார். அனைவரும் பள்ளத்தால் எடுப்போம். எழுந்திருப்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தன. கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று
பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவன் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபும் யோசேப்பும் ஆகியோரின் தாய் மரியாவையும் செபதேயின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்து அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென்ற பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயில் ஒரு பெரும் கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயரும் பிலாத்துவிடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, இந்த எத்தன் உயிருடன் இருந்த பொழுது 3 நாட்களுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவு இருக்கின்றது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையே அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடிச் சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கண்ணுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். மிக்க சகோதர சகோதரிகளே, இரு நாளிலே நாம் குருத்து ஞாயிறு என்றும் ஆண்டவருடைய பாடுகளின் ஞாயிறு என்றும் நாம் சிறப்பித்து நினைவுகூறுகிறோம். இந்த நாளுடைய முதல் பகுதியிலே ஆண்டவர் எருசலேமுக்கு அவர் மக்களோடு இணைந்து அவர் நுழைகிற அந்த நிகழ்வை நாம் நினைவு கூர்ந்தோம். விவிலிய வரலாற்றிலே அது எங்கு காணப்படுகிறது என்று சொன்னால், மக்கேவியரின் காலத்தில் இந்த ஒலிவ கிளைகளை கொண்டு வெற்றியை கொண்டாடிய அந்த வெற்றி நாளை நமக்கு நினைவுறுத்துகிறது. அது என்னவென்றால், கிரேக்க மக்கள் எருசலேம் நகரை கைப்பற்றி எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தினார்கள். தங்களுடைய தெய்வங்களையும் தேவதைகளையும் அந்த எருசலேம் ஆலயத்தில் வைத்து அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த மக்கேவியர் சகோதரர்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து அவர்கள் ஆலயத்தை சுத்தம் செய்கிறார்கள். எப்படி? அந்த எருசலேம் நகரின் அடிவாரங்களிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஆலயத்தை கழுவி சுத்தம் செய்கிறார்கள். அந்த வெற்றி கொண்டாடும் விதமாக ஒலிவ கிளைகளை வைத்து அவர்கள் ஒசானா என்று அவர்கள் முழக்கமிடுகிறார்கள். ஆண்டவரே, எங்களை மீட்டருளும் என்று சொல்லி அந்த முழக்கங்களை அவர்கள் ஏற்கிறார்கள். அது முதல் பகுதி. இரண்டாவது என்னவென்று சொன்னால், இந்த எருசலேம் மக்கள் தேவாலயத்துக்கு பயணப்படுகிற போது எருசலேம் ஆலயத்துக்கு செல்ல முடியாத மக்கள் வீடுகளிலே நின்று கொண்டு போகிற மக்களை அவர்கள் ஆரவாரம் செய்து புகழ்வார்களாம். ஓசானா என்று சொல்லி அவர்களிடம் காணிக்கையை கொடுத்துவிட்டு, எங்களால் போக இயலவில்லை, நீங்கள் சென்று எங்கள் சார்பாக தேவாலயத்திலே காணிக்கையை கொடுத்துவிட்டு திரும்பி வருகிற போது எங்களுக்கு ஆசீர்வாதமான அந்த ஒலிவ கிளைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை வழியனுப்பி வைப்பார்களாம். இப்படி இந்த நிகழ்விலே ஆண்டவர் எருசலேம் நகருக்குள் நுழைகிறார். அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் ஆரவாரமாக ஆண்டவரை நோக்கி அவர்கள் புகழ்ந்து பாடி ஆண்டவரை மீட்டருளும் ஒசானா என்று பாடுகிறார்கள். அப்போது ஆண்டவர் வருவதும் இவர்கள் விளக்கமிடுவதும் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. அதை இந்த நாளிலே நம் வெற்றி நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஆண்டவர் எருசலேம் நகருக்கு செல்வது ஒரு வெற்றியின் நாள், மக்களை மீட்கிற ஒரு வெற்றியின் நாளின் தொடக்கமாக இருக்கிறது. அது இந்த நாளுடைய முதல் பகுதி. இரண்டாவதாக
இந்த நாளிலிருந்து ஆண்டவருடைய பாடுகளிலே நாம் பங்கேற்க திருச்சபை நம்மை அழைப்பு விடுக்கிறது. மனித குலத்திலே வரலாற்றிலே மீண்டும் நிகழாத தருணம் என்று சொல்லி ஒரு தருணம் உண்டு. அன்ரிப்பீட்டட் மொமெண்ட்ஸ். வாழ்விலே ஒரே முறையே தான் நடக்கும். ஆனால் மக்கள் கலாச்சாரத்தினாலே அதை மீண்டும் மீண்டுமாக கொண்டாடுகிறார்கள். உதாரணமாக எகிப்து மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் மீட்டு வந்த இந்த பாஸ்கா விழாவை ஒவ்வொரு ஆண்டுகளும் கொண்டாடுகிறார்கள். அந்த நடந்தது ஒரே ஒரு முறைதான். அது மீண்டும் நடக்கப் போவதில்லை. ஆனால் அது கலாச்சாரத்திலே மீண்டும் அதை கொண்டாடுகிறார்கள். நம்முடைய பிறந்த நாளும் கூட அப்படித்தான். ஒரு முறைதான் பிறந்தோம். பிறந்த பின்பாக அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம். நம்முடைய நாட்டினுடைய விடுதலை நாள், அந்த நாளை கூட ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம். ஏனென்று சொன்னால் அந்த நாள் நம் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம், எப்படி அதன் மூலமாக விடுதலை பெற்றோம், எப்படி இஸ்ராயல் மக்கள் இந்த மீட்பின் நாளிலிருந்து நாம் விடுதலை பெற்ற மக்களாக மாறினோம் என்று சொல்லி அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த நாளுடைய சிறப்பு, நாம் கொண்டாட நம்மை தயாரிக்கிற இந்த பாஸ்கா மறைபொருளின் நாள் என்ன நாள் என்று சொன்னால், ஆண்டவர் மீண்டுமாக அதை ஏற்படுத்துகிற நாள். மனிதன் உருவாக்குகிற நாள் அல்ல, ஆண்டவர் மீண்டுமாக அதை உயிரோட்டமாக கொண்டு வருகிற நாள். எப்படி என்று சொன்னால், அந்த ராமநவமி போது சொன்னார் அல்லவா, இதை என் நினைவாக செய்யுங்கள். நீங்கள் எப்போதெல்லாம் ஒன்று கூடி வருகிறீர்களோ, என்னுடைய நாமத்தினாலே ஒன்று கூடுகிறீர்களோ, இதை நினைவாக செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த நினைவு சின்னங்களை ஏற்படுத்திய நாளை கொண்டாடுவதற்காக நம்மை தயார் செய்கிற நாள். இப்படி ஆண்டவர் அந்த கல்வாரி மலையிலே உயிர் விட்ட போது அங்கிருந்த ஒரு மனிதன் ஆண்டவரை படைவீரர்கள் ஒருவன் அந்த விழாவிலே அவன் ஈட்டியை விடுகிறான். அப்போது இரத்தமும் தண்ணீரும் பாய்ந்து ஓடி வருகிறது. அது எதை குறிக்கிறது சொன்னால், ஆண்டவர் இறந்த பின்பு கூட மனிதன் ஒரு குலத்திற்கு அவர் மீட்பை அளிக்கிறார். அதுதான் திருச்சபையின் தொடக்கம், திருச்சபையின் அருட்சாதனத்தின் தொடக்கம் என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. 2000 ஆண்டுகளாக அந்த ஆண்டவருடைய அந்த புனித நீர் நம்மை எல்லாம் சென்று அடைகிறது, நம்மை தொடுகிறது, நம்மை சுகப்படுத்துகிறது, நம்மை எல்லாம் மீட்புக்குள்ளாக்குகிறது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவுகூர்ந்து கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு திருப்பிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை தொடுகிறார், ஆண்டவர் நம் வாழ்வை சுத்தப்படுத்துகிறார், மீண்டும் நமக்கு புதிய வாழ்வு அளிக்கிறார் என்பதற்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த உயிரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் திருச்சபை நம்மை இந்த காலங்களிலே அழைப்பிடுகிறது. ஆண்டவர் மீண்டுமாக அதே நாளை உருவாக்குகிற நாள், அதே ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்விலே கொண்டு வருகிற நாள், அதே மீட்பை உணர்கிற நாள் என்று நமக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படுகிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலங்களிலே ஆண்டவருடைய அன்பை சுவைக்க வேண்டும், ஆண்டவருடைய இரக்கத்தை சுவைக்க வேண்டும், ஆண்டவர் நமக்கு கொண்டு வந்த மீட்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் இந்த நாட்டினுடைய இறுதியிலே அந்த பெரிய சனிக்கிழமையிலே நாம் பாடுவோம், நாம் பிறந்த நாள் பயணம் இல்லையே, ஆண்டவர் கொண்டு வந்த மீட்பை நாம் அடையவில்லை என்று சொன்னால் பிறந்ததால் பயணம் இல்லை என்று சொல்லி அந்த பாஸ்கா புகழறையிலே பாடுவோம். எனவே ஆண்டவருடைய அன்பை நாம் சுவைத்துக் கொள்ள வேண்டும். அது சில நேரங்களிலே நாம் சுவைக்க இயலாதவர்களாக இருக்கக்கூடிய நேரம் ஏற்படுகிறது. எப்படின்னு சொன்னால், ஒரு கதை சொல்வார்கள், ஒரு குரு சொன்ன கதையாக, இந்த நாய்கள், ஒரு நாய் குலைத்தது என்று சொன்னால் மற்ற நாய்கள் என்ன பண்ணும்? எல்லா நாட்களும் குறையும். அது வேற தெருவெல்லாம் சுற்றி அந்த நாய் குறைக்கும். சிறிது நேரம் கழித்த பின்பாக 10 நிமிடம் 15 நிமிடம் கழித்து என்ன பண்ணும்? தூரத்தில் உள்ள நாய்கள் எல்லாம் குறைப்பதை குறைத்துவிடும், இறுதியாக அதை நிறுத்திவிடும். ஆனால் ஒரே ஒரு நாய் மட்டும் குறைத்துக் கொண்டே இருக்கும். எந்த நாய் அது? முதலாவது குறைத்த நாய். என்று சொன்னால் அந்த நாய் தான் எதை கண்டது? ஏதோ ஒரு மனிதன் செல்கிறான், ஏதோ ஒரு மிருகம் செல்கிறது சொல்லி அந்த முதல் நாய் அதை கண்டு குறைக்கிறது. மற்ற எல்லா நாய்களும் பார்க்காமல் என்ன பண்ணுறது? அதை குறைக்கிறது. இது ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இல்லை என்று சொன்னாலும், சில நேரங்களிலே விசுவாசம் இப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது. நாம் உணராமல் யாரோ நமக்கு கைமாறியவற்றை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் உணர வேண்டும், இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நான் உணர வேண்டும். இல்லை என்று சொன்னால், இந்த கதையில் சொன்னது போல யாரோ உணர்ந்தார்கள், எனக்கு கொடுத்தார்கள், எனக்கு உணர்வற்றவனாக நானும் அதை கொண்டாடுகிறேன் என்று சொல்லி நாம் வாழ வேண்டிய சூழ்நிலையாக மாறிவிடும். 2-3 நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய மடத்திலே ஒரு குருவானவர் ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் இருந்தது. அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தார். நாங்களும் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டோம். சாப்பிட்ட பின்பாக இன்னொரு குரு சொன்னார், இப்போ அந்த வாட்டர் மெலன் டேஸ்டாக இருக்காது, வேண்டாம், சாப்பிட வேண்டாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டான்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஓகே சொல்லு அப்படின்னாங்க. ஆண்டவரை சுவைத்த பின்பாக
உலகத்தில் உள்ள எதுவுமே சுவையாக இருக்காது. ஆண்டவரை நீ உன் வாழ்க்கையை சுவைத்து விட்டாய் என்று சொன்னால் இந்த உலகத்துல ஒன்றுமே சுவை இல்லை. நான் சொல்லிட்டு மன்னிச்சுங்க, கொஞ்சம் அதிகமாக போயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை எப்படித்தான் நீங்கள் ஆண்டவரை சுவைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்திலே உங்களுக்கு எதுவுமே சுவையாக இருக்காது. இந்த உலகத்தினுடைய எந்த போக்கும் உங்களுக்கு சுவையாக இருக்காது. ஆண்டவரை பற்றிய அந்த ஒரே எண்ணம் தான் உங்கள் வாழ்விலே மேலும் இருக்கும். இந்த ஆண்டவரை நம் வாழ்விலே சுவைக்க வேண்டும். இந்த காலங்கள் நமக்கு மீண்டும் நினைவூட்டுவது ஆண்டவருடைய அந்த அன்பு நமக்கு எப்படி வருகிறது. எல்லா நாட்களும் மகிழ்ச்சியாக வருவதில்லை. எல்லா நாட்களிலும் நிம்மதியா இருக்கிற நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. இஸ்ரேல் மக்கள் எப்போது ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொண்டார்கள் என்று சொன்னால் வாழ்வின் துன்பமான நேரத்திலே, அடிமைத்தனத்திலே, அவர் பாபிலோன் அடிமைத்தனத்தில் இருக்கிற போது ஆண்டவருடைய அன்பை சுவைத்துக் கொண்டார்கள். ஆண்டவர் எப்படி நல்லவர், இனிமையானவர் என்று சொல்லி அந்த பாபிலோன் அடிமைத்தனத்தில் தான் அணிந்து கொண்டார்கள். நல்ல மகிழ்வான நேரங்களில் அல்ல, மகிழ்வான நேரங்களிலே ஆண்டவரை மறந்து வாழ்ந்தார்கள். என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் ஆண்டவரை உண்மையிலே சந்தித்தேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்விலே நெருக்கடியான நேரத்தில், என் வாழ்விலே துன்பமான நேரத்தில் நான் ஆண்டவரை சந்தித்தேன். வேற நேரங்கள் அல்ல, அதிக ஜெபமாலை ஜெபித்த நேரத்தில் அல்ல, நான் அதிகமாக விவிலி வாசித்த நேரத்தில் அல்ல, இன்னும் என் வாழ்விலே மகிழ்வான நேரங்களில் அல்ல. நான் ஆண்டவரை சந்தித்தது துன்பமான நேரத்திலே, நெருக்கடியான நேரத்திலே, என்னை பற்றி ஏளனமாக பேசிய நேரத்திலே நான் ஆண்டவரை சந்தித்தேன். ஆண்டவருடைய வார்த்தை என்னோடு பேசியது, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு உயிர் கொடுத்தது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. புனிதர்கள் ஒவ்வொரு நாளும் இவ்வாறு ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நீர் என்னை அன்பு செய்தீர் என்று சொன்னால் எனக்கு துன்பங்களை தாங்க என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள். இப்படித்தான் நேற்று நானும் ஜெபித்தேன். ஆண்டவரே, என்ன 2 நாள் ஒரு பிரச்சனையுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நைட்டே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதெல்லாம் நம்மை இந்த ஆண்டவரோடு இணைக்கக்கூடியது, பாடுகள் ஆண்டவரோடு இணைக்கக்கூடியது. அதைத்தான் பவுலடியார் அழகாக சொல்கிறார் அல்லவா, என்னுடைய துன்பத்தினாலே, நான் படுகிற பாடுகளினாலே கிறிஸ்துவின் பாடலிலே இருக்கிற அந்த குறைகளை நான் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள் உண்டு, நெருக்கடிகள் உண்டு. ஆனால் அது நம்மை ஆண்டவரை விட்டு பிரிப்பதில்லை. பவுலடியார் சொல்கிறார், ரோமேயர் திருமுகத்திலே அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எது? இன்னலாம் நெருக்கடியா, பட்டினியா, பசியா, சாவா, ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. எனவே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது ஒன்று என்று சொன்னால் அந்த பாவம். ஆண்டவர் நமக்காக கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தியது, அதோ அவருடைய இதயத்திலிருந்து வழிந்து ஓடிய ரத்தமும் தண்ணீரும் நாம் நல்ல மனிதர்களாக, புனித மனிதர்களாக மாற வேண்டும். மீண்டும் இழந்த அந்த ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மீண்டும் கிறிஸ்து நம்மை இந்த காலங்களில் அழைக்கிறார். மீண்டும் நாம் கொடுக்கிற இந்த பாஸ்கா மறைப்பொருள் கிறிஸ்துவனுடைய பாடு, இறப்பு, உயிர்ப்பிலே நாம் பங்கு பெற்று நம் வாழ்வும் மாற வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் துல்லியமாக நாம் வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த காலம் ஒரு வெறுமனே மற்ற காலங்களை விட சென்றுவிடும். இது வாழ்விலே மீண்டும் நடக்கக்கூடாத, மீண்டும் நடைபெறாத ஒரு காலம் என்று சொல்லி நீங்கள் அதை பற்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் ஒவ்வொரு மூலம் நான் சொல்வது உண்டு. இது நீங்கள் எப்படி இந்த நாளை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்ஸ் இன் லைஃப் டைம், இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆஃபர் மாதிரி கடவுள் எனக்கு இந்த ஆண்டு எனக்கு கொடுக்கிறார், இந்த ஆண்டு என் வாழ்வு மாற வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்வு ஆண்டவரை பற்றிக்கொள்ள வேண்டும். மீண்டுமாக பாவத்தை விட்டு நாம் விலக வேண்டும். ஆண்டவர் பாடுபட்டது நாம் மீண்டும் மீட்பு பெற வேண்டும். பாவத்தை விட்டு விலக வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், அதை தன் மீது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறார். மீண்டுமாக ஒரு துறைவினுடைய கதை இவ்வாறு சொல்லுகிறது. அவருடைய பெயர் வில்வமங்கல சாமி. அவர் சாமியாராக இருக்கிறார், அவர் துறவியாக இருக்கிறார். இருந்த போதும் கூட கடவுளை நான் சந்திக்கவில்லை, எப்போது கடவுளை சந்தித்தேன் என்று சொல்லி அவருடைய வாழ்வில் நடந்த உண்மையான சம்பவத்தை சொல்கிறார். ஒரு முறை அவர் அமர்ந்திருக்கிற போது ஒரு பெண்மணி செல்கிறார், மிகவும் அழகான பெண்மணி. அவரை பார்த்த பின்பாக அவரை மீண்டும் காண வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரே ஆவல். அந்த பெண்மணியை காண்பதற்காக அவர் செல்லுகிற வரையிலே அந்த நதியானது பெருக்கெடுத்து ஒழுகிறது, ஆறு பெருக்கெடுத்து ஒழுகிறது. அது இருந்த போதும் கூட அவருக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. அப்போது அங்கிருந்து ஒரு மரக்கட்டை போல ஒரு இது வருகிறது. அதை பிடித்துக் கொண்டு, அந்த மரத்தை பிடித்துக் கொண்டு அந்த பெருக்கெடுத்து ஓடுகிற அந்த ஆற்றை கடந்து செல்கிறார். கடந்து செல்வ பின்பாக ஏதோ அவரை பிடிப்பது போல பார்க்கிறார். அதை பார்த்தால் இறந்து புதைத்து அந்த யாரோ ஆற்றில் எரியப்பட்ட ஒரு சடலம், ஒரு இறந்த உடல், அந்த உடல் மேலே இருந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு, அதை கடக்கிறார். மீண்டும் சென்று அந்த பெண்மணி இருக்கிற அந்த குடிசையை பார்க்கிறார். உள்ளே செல்வதற்காக போகிறார். அங்கே ஒரு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கயிறை பிடித்து விட்டு அவர் உள்ளே செல்கிறார். அப்போ பெண்மணி அச்சத்தோடு நோக்குகிறார். அப்போ அவர் கேட்கிறார், ஏன் நீ அச்சத்தோடு நோக்குகிறாய் என்று சொல்லி சொல்றார் அந்த பெண்மணி, நீ இதற்காக எத்தனையோ நீ ஆபத்தை சந்தித்து வந்திருக்கிறாய், பெரும் ஆற்றை நீ கண்டுவிட்டு இருந்தாலும் கூட நீ வந்திருக்கிறாய்.
வந்திருக்கிறாய். அந்த செத்த பிணத்தின் மீது இருந்து நீ வந்திருக்கிறாய். இதோ நீ பிடித்து உள்ளே வந்தாயே, அது ஒரு நல்ல பாம்பு அங்கே சீறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அன்று அவர் மனம் மாறியது என்று சொல்லி, இது நான் பாவத்துக்காக சொல்கிறோம் என்று சொன்னார். இத்தனை நம் ஆபத்தை நாம் மேற்கொண்டு செல்கிறோம், அதை நாம் அறிவதில்லை. அதை அறியாமல் பாவத்திலே நாம் விழுந்து விடுகிறோம். இதுதான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை நாம் வெளிவர வேண்டும். ஏனென்று சொன்னால் பாவம் நமக்கு கொடுக்கிறது வாழ்வு அல்ல, இறப்பு. என்னுடைய வாசகத்துடன் முதலாவது வார்த்தையிலும் பார்த்தோம், இறுதியிலும் பார்த்தோம். யூதாசுடைய வாழ்வு. யூதாசு அவனுக்கு அந்த பாவம் கொண்டு வந்தது அவனுக்கு சாவு. ஆனால் பேதுருவுக்கு வந்தது வாழ்வு. என்று சொன்னால் மனம் மாறினார். செய்த பாவத்துக்காக மனம் வருந்தி ஆண்டவர் மன்னிப்பு கேட்டார், மீட்பை பெற்றுக் கொண்டார். எனவே அற்புதமான மீட்பின் நாளிலே பயணப்படுகிறோம். வாழ்விலே மிக 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 ஒரு முக்கியமான நாளிலே நாம் பயணப்பட இருக்கிறோம். எனவே இந்த நாளை நல்ல நாளாக பயன்படுத்தி நாம் ஆண்டவரோட பாடுகளோடு நம்ம இணைப்போம். கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பு, வெற்றி, பாவத்திலிருந்து விடுதலை நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். உண்மையிலே ஜெபித்து நீங்கள் ஆண்டவரோடு உறவோடு வாழ்ந்தீர்கள் சொன்னால் விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். அன்னைக்கு சொன்னது போல இந்த உலகத்திலே பல்வேறு வெற்றிகள் பெற்றாலும் நம்ம பெற வேண்டிய முதல் வெற்றி பாவத்துக்கு எதிரான போராட்டம். அதில் வெற்றி பெற்றவன் தான் உண்மையான மனிதன். அதில் வெற்றி பெற்றவன் தான் விடுதலை பெற்ற மனிதன், வேறு யாரும் இல்லை. எனவே ஆண்டவரிடம் இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் பாடுகளோடு இந்த வருகிற நாட்களிலே நாம் பயணப்படுவோம். எழுந்திருப்போம். நம்முடைய விசுவாசத்தை அளிக்க விடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் ஆண்டவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனார் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் கடவுளாக, ஒளியின் ஒளியாக, உண்மை கடவுளின் உண்மை கடவுளாக இவர் நின்றவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஏற்றுக்கொள்ளாதவர். இவர் வழியாகவே எல்லாம் படைக்கப்பட்டன. மனிதர்களுக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக ஓஞ்சி பிளாத்தின் காலத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லா மனிதர்களையும் பக்கத்தில் இருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வரவேற்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவதாக தந்தையோடும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவரே, ஒரே திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் மீட்பையும் வரவிருக்கும் உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்புள்ளவர்களே, புனித வாரத்தை துவங்கியுள்ள நாம் இறைவனோடும் பிறரோடும் நல்லுறவு கொண்டு வாழ வரம் வேண்டி இறை தந்தையிடம் நமது தேவைகளை முன்வைத்து வேண்டுவோம். உங்களுடைய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறிடும். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை லியோ, எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவறுத்தார் அனைவருக்கும் உமது திருவுள்ளத்தை கீழ்ப்படிதலுடன் நிறைவேற்றி சான்று பகரவும் வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அருள் தரும் இறைவா, சிலுவையில் தம்மையை பலியாக்கிய கிறிஸ்து இயேசுவில் உமது திட்டத்தின் நிறைவினை கண்டுணர உலக மக்கள் அனைவருக்கும் ஞானம் அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, துன்பங்கள் வழியாக தூய்மை அடைந்து மீட்பின் திட்டத்தில் பங்கு பெறுகிறோம் என்பதை திரு அவையின் மக்கள் அனைவரும் உணர்ந்து நற்செய்தியின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்திட
வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலைமலி நிறைவா, எம்மை குணப்படுத்துவதற்காக காயப்பட்ட இயேசுவின் பாடுகள் வழியாக எங்கள் உடலுள்ள ஆன்ம நோய்களை குணப்படுத்தி புது வாழ்வருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக இறைவிடம் வேண்டுவோம். உமது திருமண் வழியாக எங்களுக்கு மீட்பளிக்க திருவிழம் கொண்டீரே, அவரது பாடுகளும் மரணமும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி நிலை வாழ்விற்காக தகுதியுள்ளவர்களாக எங்களை மாற்றியமைப்பதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதரர்களை நாம் அனைவரும் புகழும் திருவலி எல்லாம் வல்ல தந்தையாக நினைவுக்கு ஏற்றதாகபடி செல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திருமகன் பாடுகள் நீர் என் மீது கொண்டுள்ள இரக்கம் நெருங்கி வருவதாக. எங்கள் செயல்களில் தகுதியற்றவர்களாயின் இந்த ஒரே பலியின் ஆற்றலால் உமது இரக்கத்தை முன்கூட்டிய நாங்கள் கண்டருவமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
மாசற்ற குறைந்து பாவிகளுக்கு பாடுபடும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவிழமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதலால் எங்களை உமக்கு ஏற்புடையவர்களாய் ஆக்கியது. ஆகவே நாங்கள் வாழ்ந்த அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மனத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவிய பொழிவை காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே மாறுமனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமேறவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பினையும் உயர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்திலும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணையாயர்கள்,
எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருந்தோம். மேலும் உயிர்த்தெழ வேளும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்னும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆத்துமாக்களையும் யாருடையாத ஆத்துமாக்களையும் உத்திரிகை செலுத்திருக்கிற அனைத்து ஆத்துமாக்களையும் கருவிலை சிதைந்த அனைத்து ஆத்துமாக்களையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடும். ஆண்டவரே எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகி புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலையில் வாழ்வில் புகழ் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருவிட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சிகள் நாம் தொடர்ந்து சொல்லுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீரும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அவீதியும் கண்டிப்பாய் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தேறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திருக்கிறாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே எம்மை இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே எம்மை இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறிலிருந்து கலகை பெற்றோர் பெயர் பெற்றோர். சொல்லவர்களே, நீங்கள் இருக்க இடத்துல தயவுசெய்து அங்கே இருங்க. ஒரு கலக்கணிஸ்தர்கள் அங்கே வருவாங்க, கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இங்கே உட்காந்துருக்குங்களே நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கிறவங்க அப்புறமேட்டு பெஞ்ச் வைஸ் பெஞ்சாக வாங்க. நடுவில் இருக்கிறவங்க யாரும் வர வேண்டாம். அந்த குரூப்பில் இருக்கிறவங்க அங்கேயே இருங்க. அங்கே வந்து சிஸ்டர்ஸ் யாருன்னா வெளியே வருவாங்க, இங்கே வாங்கிக்கோங்க. இங்கே வந்து யாருன்னா வெளியே வருவாங்க, தயவுசெய்து அங்கே வெளியே வர வரையும் வெயிட் பண்ணுங்க.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளில் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணியுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை உம் திருமகன் நிரப்பினால் எதிர்நோக்கி இருக்கும் செய்தனே எங்கள் நாடுவதை அவரது உயிர்ப்பினால் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நம்முடைய பங்கில் வசிக்கின்ற தந்தை பழனிவேலு, தாய் ராஜேஸ்வரி, இவர்களுடைய மகள் அர்ச்சனா இவருக்கும், குழந்தை இயேசு திருத்தலத்தில் வசிக்கின்ற தந்தை ஸ்டான்லி ஹாரி பாய், தாய் ஆரோக்கிய மேரி, இவர்களுடைய மகன் கெவின் மோசஸ் இவருக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது முதலாவது அறிக்கை. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் நம்முடைய பங்குத்தந்தை அறிவிப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமை. கிறிஸ்துவ சகோதர சகோதரர்களே, இன்று தாய் திருச்சபையானது குருத்தோலை ஞாயிறை விழாவாக கொண்டாடுகின்றது. இந்த நாள் வரும் பொழுது ரெண்டு விஷயம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் பூசை வைக்கிறேன். அது டென்ஷனாகவே இருந்தது. பட் ஓகே, ஓகே. 1865 ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி, ஏப்ரல் 14ஆம் தேதி அன்றைக்கி விசேஷம் தெரியுமா? தமிழ் புத்தாண்டில் அன்று அப்ரஹாம் லிங்கன் கொல்லப்பட்டார். ஷார்ட் டெட் பண்ணார். பின்னால் இருந்த 2 புல்லட் அடிச்சுட்டு 2 நிமிஷத்தில் இறந்துட்டார். அவர் ஏன் கொல்லப்பட்டார் தெரியுமா? அவர் அந்த நாட்டில் இருக்க கருப்பு மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு எந்த உரிமையும் இருக்கல. அதுக்காக அவர் போராடி அந்த மக்களுக்கு அந்த ஓட்டு உரிமை கொடுக்குறாரு. அது ஒரு பாலிசி பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டாக அந்த கவர்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் சப்ரெஸ் பண்ணி அந்த மக்களுக்கு அந்த வெற்றியை அவங்க அந்த ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அது செஞ்சதுனால அவர் ஷார்ட் பண்ணாங்க. இந்த நாள் கூட அப்படி தான்.
இன்று வந்து நம்ம ரொம்ப வெற்றியை நம்ம பார்க்குறோம். ஒரு தோலை எடுத்து நல்லா நம்ம பொசிஷனில் வந்தோம். சில பேர் இடம் நம்மளுக்கு கிடைக்காத போயிடுது அப்படின்னு குடுகுடுன்னு ஓடியாந்து ஃபாதர்ஸ் வரதுக்கு முன்னாவே அந்த இடம்லாம் பிடிச்சிட்டாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து இதை நம்ம பிரிப்போம். ஓகே, நான் ரொம்ப க்ரௌடடாக இருக்கிறதுனால ஒரு வேளை நம்ம வந்து அவுட் சைட் தான் பூச வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து விட இல்லாதனால கிறிஸ்துவர்களே, நீங்கள் வந்து இந்த குருத்தோலை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நீங்கள் என்ன நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? இது ஒரு சடங்கு. அந்த சடங்குக்காக நான் பொசிஷனில் வரேன் அப்படின்னா அது இல்லை. என்னுடைய கடவுள் மனிதனாக பிறந்து எனக்காக, என்னுடைய உயிருக்காக, என்னுடைய சோல் ஆன்மாவுக்காக மரித்தார். எப்படி மரித்தார் அப்படின்னா, ஒரு அரசன் வந்து தன்னுடைய சாதாரணமான மக்களுக்காக தன்னையே அழித்துக் கொள்கிறானே, அதுபோல கம்ப்ளீட்லி இட் டிஸ்ட்ராய்ட் ஹிம்செல்ஃப். இது வந்து உலகத்தில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ நான் அப்ரஹாம் லிங்கன் கூட சொன்னது கூட அது வந்து என்ன சொல்லுது, ஒரு ஜஸ்டிஸாக இருந்தார். அந்த ஜஸ்டிஸ் அவருக்கு எங்கேருந்து வந்ததுன்னா ஆண்டவர் இயேசுக்கிட்ட அவர் கற்றுக்கினார். அதனால தான் அவர் நியாயமாக இருந்தார். இந்த ஒரு வாரம் இல்லை, இந்த ஒரு வாரம் ஆகிட்ட பிறகு தான் நம்மளுடைய வாழ்க்கை தொடங்கும். இந்த நாட்டில் வந்து நீங்கள் இந்த ஹோலி வீக்கில் வந்திருக்கிறதுனால ஒரு நிமிஷமும் இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எப்படி வந்து கடவுளோடு நீங்கள் ஒரு உறவு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வரப்பிரசாதம். அதனால் இந்த வாரங்களில் இதுக்கு மேலே கூட எஸ்பெஷலி இந்த வாரத்தில் வந்து சண்டை போடாதீங்க, கத்தாதீங்க, கூச்சல் போடாதீங்க, அன்பாக பேசுங்க. முடிஞ்சால் சிரிங்க, சிரிக்க முடியலன்னா அமைதியாக இருக்கு, பிரச்சனை இல்லை. சீரியலே பார்த்துட்டு இருக்காங்க, மொபைலே பார்த்துட்டு இருக்காங்க, அது கொஞ்சம் பிரேக் கொடுங்க. கொஞ்சம் பிரேக்கெல்லாம் கொடுத்து கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நீங்களும் கடவுள் இந்த முழு வாரம் இந்த கடவுளுக்கு கொடுக்குற வரப்பிரசாதம். நீங்கள் எவ்வளோ வந்து இந்த கடவுளோடு நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளவும் ஆசீர்வாதம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். ஒரு கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படின்னா, ஒரு மனிதன் வந்து எப்போதுமே அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நல்லது செய்யறதுக்கு சிந்திப்பாங்க, நல்லதையுடைய வார்த்தைகளே யார்கிட்ட அதை போயிட்டு மன்னிப்பு கேட்கணும்னா போய் கேளு, நான் செஞ்ச தவிர சாரி அப்படின்னு சொல்லுங்க. அது வந்து நல்லது. நம்முடைய மனசு வந்து ஒரு அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். இந்த புனித நாட்டில் வந்து நம்ம புனிதர்களாக மாறணும். அந்த புனிதர்களாக மாறக்கூடிய அந்த ஞானமும் அறிவும் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் கடவுள் கொடுத்துருக்க கிஃப்ட். டைம் பாஸ் பண்ணின்னு பேசின்னு மாஸ்க் வரீங்க ஒரு நாள் கேட்குறதுல போகிறது. நீங்கள் திருப்பலிக்கு வரும் பொழுது டைம் பாஸ் பண்ணாது, யார்கிட்டையும் பேசி அரட்டாச்சு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு அவகாசம். எனக்கு 2 நாளைக்கு முன்னே ஃபோன் பண்ணார். அவர் வந்து துபாயில் இருக்கிறாரு. அவர் சொன்னார், நான் என்னெல்லாம் வந்து ஆம்பிஷன் நான் வச்சுருந்தேன் எல்லாமே போயிடுச்சு, ஒரே குழப்பமாக இருக்குது, லைஃப் தெரில என்ன பண்ணணும் அப்படின்னு. என்னுடைய லைஃப்பில் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனான்னு தெரில. இங்கே வந்துட்டு இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம், ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை, அப்படியே பிளாங்காக இருக்கிறோம். ஃபேமிலி, குடும்பம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்தால் நாங்கள் வேலை கிடைக்குமா இல்லையா, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. பெரிய பிரச்சனை இருக்காங்க. மக்கள் வந்து உயிருக்காக வந்து போராடி கொண்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்களா, அந்த சின்ன ஒரு வீடியோ கிளிப் பண்ண அனுப்பிச்சுனாங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாம் பெட்ரிட்டன், அதாவது பெட்டில் ட்ரிப்ஸ் போட்டுன்னு அழுவு. அது அப்படியே கேட்டோன்னா நம்மளுக்கே அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. இன்றைக்கி நிறைய யூத்துங்கெல்லாம் இருக்கிறீங்க. இது கடவுள் கொடுக்குற உங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். கோயிலில் உள்ள நீங்கள் வரும் பொழுது கடவுள் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே நம்மளை யாருன்னா அணைச்சிக்குவாங்கள்ல, அதுதான் கோயில். கடவுள் வந்து நம்மளை ஒருத்தரையும் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து அப்படியே நம்மளை என்ன சொல்வது, அப்படியே அணிந்து கொள்வார். அதுக்கு தான் நீங்கள் தயார் செய்யணும். அதனால இந்த நாட்களில் வந்து முக்கியமாக சும்மா டைம் பாஸ் பண்ணின்னு டிவி பார்த்துன்னு மொபைலில் ஆடின்னு அதெல்லாம் இல்லாமல் உங்களையும் நீங்கள் தயாரிக்கணும். உங்களுக்கு தேவை இருக்கிறது வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம். வேறு என்ன வேணும்? ஒரு மன அமைதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாம் இருக்கிற எல்லா டர்ட்டி திங்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடணும், க்ளீன் பண்ணணும் இல்லையா? வீட்டில் நிறைய சாமானெல்லாம் நைட்டில் செஞ்சு சமையல் சாப்பாடெல்லாம் இந்த
பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதை எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணி வைக்கிறீங்களோ அதுபோல் நம்முடைய மைண்டு, ஹார்ட், அந்த சோல் க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். அதுக்கேற்ற நாட்கள் இது. அதனால் இந்த நாட்கள் வந்து மிக ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அழைக்கின்றேன். கிறிஸ்துவர்களே, இந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் வந்து மே 16ஆம் தேதி அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது. 13ஆம் தேதி ஏப்ரல்லேருந்து கிளாஸ் தொடங்கும். 9:30 மணிலேருந்து 12 மணி, 3 மணி நேரம் இருப்பாங்க. பசங்க வந்து பைபிளோடு வரணும், வரும்பொழுது பைபிளோடு வரணும். அவங்களுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 1 ஹவர் வந்து பைபிள் ஸ்டடி இருக்கும். இப்போ நீங்கள் ப்ராடஸ்டன்ஸ்லாம் நீங்கள் போய் பாருங்கள், பைபிள் படிக்காமல் அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதனால் அது ரொம்ப முக்கியமானது. நம்ம திருச்சபை சொல்லிக் கொடுத்து தான், ஆனால் நம்ம பண்ணுறதில்ல. அதனால இன் ஃப்யூச்சர் வந்து எந்த ஒரு ஹோலி கம்யூனியன் கான்ஃபர்மேஷன் பசங்க வாங்குறாங்களோ அவங்க வந்து இதில் பைபிள் வந்து தரோவாக இருக்கணும். அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். 1 ஹவர் வந்து அந்த மாரல் கிளாஸஸ் இருக்கும். இன்னும் 1/2 hour 45 minutes வந்து இந்த டெய்லரிங் கிளாஸ் நான் அவங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு சின்ன இந்த பட்டன் தைக்கிறது, நம்முடைய துணி கிஞ்சினா எப்படி நம்ம கற்றுக்கணும், இதெல்லாம் வந்து பசங்க கற்றுக்குவாங்க. ஓகே, அது வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதுக்காக இந்த 3 hours இருக்கும். மற்றும் இது சாயங்காலம் வந்து இந்த 11 மணிக்கு திருப்பலியும் இருக்காது. சாயந்தரம் திருப்பலியில் வந்து ஓலைகள் ஆசீர்வதிக்கப்படாது, பட்டது மட்டும்தான் கொடுக்கப்படும். மற்றும் மாண்டி Thursday 2ஆம் தேதி ஏப்ரல் அன்று நம்முடைய வாஷிங் ஆஃப் தி ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 மணிக்கு ஆங்கிலத்திலும் 6 மணிக்கு தமிழிலும் இருக்கும். இந்த முறை வந்து நம்முடைய ஆர்ச்டைசஸ் வந்து திருமணம் ஆனவர்களுக்காக ஆண்டு வந்து சொல்லியிருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒரு திருப்பலியில் வந்து 12, அதாவது கப்புள்ஸ், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாரெல்லாம் வந்து சீனியராக இருக்கிறாங்க, 60 வருஷம், 50 வருஷம், 45 வருஷம், அந்த உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்கள நாங்கள் வந்து அவங்களை வர சொல்லியிருக்கோம். ஃபாதர் வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு வர அவங்களுக்கு சில ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்க. அதனால் அது பங்கு கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அடோரேஷன்ஸ் வந்து அன்று மாண்டி Thursday 8:30 மணிலேருந்து 9 மணி வரையும் கன்னடத்திலும், 9 மணிலேருந்து 10 மணிக்கும் ஆங்கிலத்திலும், 10 மணிலேருந்து 11 மணி வரை தமிழிலும், மற்றும் 11 மணிலேருந்து 12 மணி பயஸ் அசோசியேஷன்ஸ், இந்த லீஜன் ஆஃப் மேரி, வின்சென்ட் டி பால், மற்ற அசோசியேஷன், யூத், அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதில் கொயர் மெம்பர்ஸ் எல்லாம் பங்கு கொள்ளலாம். லீட் பண்ணுறதுக்கு கொயர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. குட் ஃப்ரைடே அன்று வே ஆஃப் த கிராஸ் அன்றைக்கி வந்து 8 மணிக்கு கன்னடத்திலும், 9 மணிக்கு ஆங்கிலத்திலும், தமிழில் 10 மணிக்கும், மலையாளத்தில் 12 மணிக்கும் இருக்கும். அன்று வந்து நம்ம ஏற்கனவே போன மாதம் நான் அறிவித்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து மெடிக்கல் கேம்ப் வந்து நம்ம எப்போதுமே ரெகுலராக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதனால் ஃபிலிப்னஸ் ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரு 7:30 மணிலேருந்து அவங்க பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். 2 மணி நிறைய பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி யாருன்னா விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பிளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சாயந்தரமே கிடைச்சிடும். உங்களுக்கு அது அப்படி யாரும் தேவைச்சுன்னா தயவுசெய்து வந்து அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாயிட்ட பிறகு அன்று சாயங்காலம் வந்து 3 மணிக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து பேஷன் சொல்லுவாங்க, பாடுகள், ஆண்டவர் இயேசுடைய பாடுகள் 3 மணிக்கு ஆங்கிலத்திலும், தமிழில் 5 மணிக்கு இருக்கும். மற்றும் இந்த ஹோலி சாட்டர்டே ஈஸ்டர் விஜில் அன்று வந்து ஆங்கிலத்தில் 8:30 மணிக்கு திருப்பலி தொடங்கும். மற்றும் 11 மணிக்கு தமிழில் இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஒரு டயஸில் ஒரு புதுசாக வந்து பாஸ்கா கேண்டில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே, பெருசாக இருக்குல்ல, அது வந்து சின்னதாக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது ஷாப்பில் இருக்கான்னு தெரில, தேவைச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். ஈஸ்டர் அன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து 6 மணிக்கு கன்னடத்திலும், 7:15 மணிக்கு தமிழிலும், 8:30 மணிக்கு தமிழிலும், 9:45 ஆங்கிலத்திலும் திருப்பலி இருக்கும். 11 மணிக்கு திருப்பலியும் மற்றும் சாயங்காலம் 6 மணிக்கு திருப்பலி இருக்காது. உங்களுடைய பார்க்கிங் எல்லாம் வந்து அந்த கேத்தட்ரல் ஸ்கூலில் வந்து நீங்கள் பார்க் பண்ணுங்கள். அங்கே செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. தயவுசெய்து அவங்கள கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து குட் ஃப்ரைடே இருக்கிறதுனால அந்த ஃப்ரைடே வந்து அடுத்த ஃப்ரைடே, அதாவது 10ஆம் தேதி வந்து அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். திருப்பலியெல்லாம் அப்படி தான் இருக்கும். மற்றும் அன்று நைட்டு வந்து நைட்டு விஜில் இருக்கும். யாராவது வந்து இந்த யாராவது ஸ்பான்சர்லாம் பண்ணுவீங்களே, இது பட்டமீல் கொடுக்குறது அந்த மாதிரி எதாவது பண்ணுறீங்களே, சாப்பாடு எதாவது கொடுக்கணும் அப்படின்னா தயவுசெய்து நீங்களே கொண்டு வந்து செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ண ஃபாதர்ஸ் 2 பேரில் யாராவது ஒரு ஃபாதருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. அது கொஞ்சமாக ஜாஸ்தி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. விருப்பம் இருக்கவங்க தயவுசெய்து அது மட்டும் இப்போ மட்டும் இல்லை, எப்போதுமே நீங்கள் எந்த ஒரு உணவு வந்து நீங்கள் நம்மளுடைய சர்ச்சில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ
தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரீசைக்ளிங் பேப்பர், அதாவது இந்த பழைய பேப்பர்ஸ், நியூஸ் பேப்பர், மேக்சின்ஸ், அந்த மாதிரி ஓல்டு புக்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அது எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அது வந்து பைபிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி எதுனா இருந்துச்சுன்னா தயவுசெய்து கொண்டு வந்து கொடுங்க. சென்ட் ஜோசப் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து நம்ம ஆர்ச்டேஸில் சாம்ராஜ்பேட்டில் நிறைய ஸ்கில்ஸ் ட்ரைனிங் எல்லாம் இருக்குது. அதோடைய இந்த நோட்டீஸ் போர்டில் பாருங்கள், யாருன்னா ஸ்கில் ட்ரைனிங் யாரா செய்யணும், 10th இல்லை 12th ஆகிட்ட பிறகு காலேஜ் போக முடியாது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறாங்க. கடந்த வாரம் காணிக்க மொத்தம் 52,040. அனைவருக்கும் நன்றி. கிறிஸ்துவன் அவர்களே, ஃபாதர் ஏசல் என்று வந்து நம்மளோட இருந்து அவர் வந்து ஹோம்லி கொடுத்தாரு. அவருக்கு உங்களுடைய சார்பாக நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ. 11 மணிக்கு வந்து சர்ச் கிளீனிங் இருக்குது. தயவுசெய்து அதில் வந்து யாராவது விருப்பம் இருந்துச்சுன்னா வந்து செய்யுங்க. சில பேர் ஏற்கனவே இருப்பாங்க, மற்றவங்க யாரும் வந்து சேரணும்னா வந்து சேரலாம். கிறிஸ்துவன் மகளே, இந்த 40 நாள் வந்து ரொம்ப நல்ல ப்ரிப்பரேஷன் செஞ்சுட்டு வாங்க. இந்த ஃபாதர்ஸுங்க வந்து நிறைய முயற்சியெல்லாம் செஞ்சாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் புது புது முகங்க இருக்கும். ரீடிங் படிக்கிறது, அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஃபாதர் பாக்கியராஜும் ஃபாதர் காணிக்கே அவங்க 2 பேரும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கே தேங்க்ஸ் பண்ண வேண்டாம், கடைசியில் சொல்லுவோம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் அவங்களுக்கு நான் உண்மையாக நன்றி செலுத்துகின்றேன். பாவசங்கத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை 6:30 மணிக்கு, சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 9 மணி வரையிலும் இருக்கும். அதுக்கு மேலே லேட்டாக யாருன்னா வந்திருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் இருக்கோம். நம்ம குடும்பத்தில் ஒரு ஃபாதர் பீட்டர் அப்படின்னு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர், காலேஜ் ப்ரொஃபஸர், செமினரியில். அவர் இங்கே தான் இருக்கிறாரு. ஒருவேளை யாராவது நீங்கள் பாவசங்கம் செய்யணும்னா எனி டைம் அவர் உங்களுக்கு அவைலபிலிட்டாக இருப்பார். சிக்கானவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இந்த வாரம் கொடுக்க முடியாது. ஏன்னா ஃப்ரைடே சாட்டர்டே வந்து திருவள்ளி கிடையாது, அதனால் அவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த மண்டே டியூஸ்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும், உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. சென்று வாருங்கள், திருவலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. மெதுவாக ஸ்பேஸ் வச்சுட்டு மற்றவங்களும் திருப்பலி வர்றதுக்கு உள்ள வரலாம்.